தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஃபைன். ஸோ இந்த பேராகிராஃப் வரைக்கும் முடிச்சிருந்தோம். அதனுடைய கன்டினியூட்டியை பார்க்குறோம். ஓகே. ஃபைன். இப்போ கன்டினியூட்டி பார்க்கலாம். சரிங்களா? லாஸ்டா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நார்மல் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? Let us do the following activity to understand the process of melting of ice. ஸோ ஐஸ் மெல்ட் ஆகுறத இந்த ஆக்டிவிட்டி மூலியமா புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. டேக் ஏ ஸ்லாப் ஆஃப் ஐஸ். ஒரு ஐஸ் பீஸ், ஒரு பார் மாதிரி எடுத்துக்க சொல்றாங்க. ஸ்லாப் இஸ் நத்திங் பட் பார் மாதிரி ஒரு ஐஸ் எடுத்துக்க சொல்றாங்க. டேக் ஏ மெட்டாலிக் ஒயர் அண்ட் ஃபிக்ஸ் டூ பிளாக்ஸ். ஸோ ஒரு மெட்டாலிக் ஒயர் எடுத்துக்கிட்டு காப்பர் ஆர் அயன் ஏதோ ஒரு மெட்டல் ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த ஒயரை 2 பிளாக் கூட கனெக்ட் பண்ண சொல்றாங்க. சே 5 கிலோகிராம் ஈச். ஒரு பிளாக்கும் 5 கிலோகிராம் இருக்கு. அண்ட் இட் அட் இட்ஸ் எண்ட் ஓகே ஒரு மெட்டல் ஒயர் இருக்கு. அதில் 2 பக்கமும் 5 கிலோ பிளாக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். புட் த ஒயர் ஓவர் த ஸ்லாப் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் 10.10. ஸோ ஃபிகர் 10.10ல எப்படி காமிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அந்த வயரை வைக்க சொல்றாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஐஸ் கியூப் இருக்கு. அந்த 2 பக்கமும் கம்பி கட்டி அதுல 5 கிலோ வெயிட்டை தொங்க விட்டுருக்காங்க. புரியுதா? இது ஒரு ஐஸ் ஸ்லாப். அதுல ஒரு மெட்டாலிக் ஒயர் இருக்கு. இந்த மெட்டாலிக் ஒயர்ல 5 கிலோகிராம் வெயிட் இருக்கு. ஓகே ஃபைன். இந்த மாதிரி ஃபிகர் 10.10 மாதிரி வைக்க சொல்றாங்க. அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க? யூ வில் அப்சர்வ் தட் த வயர் பாசஸ் த்ரூ த ஐஸ் ஸ்லாப். ஸோ ஐஸ் ஸ்லாப் வழியா உள்நோக்கி நகர ஆரம்பிக்கும் வயர் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் ஜஸ்ட் பிலோ த வயர் ஐஸ் மெல்ட்ஸ் அட் லோயர் டெம்பரேச்சர். மெட்டல் ஒயர் எங்க டச் ஆயிட்டு இருக்கோ அதுக்கு கீழே மட்டும் என்ன ஆகும்னா சீக்கிரமா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஐஸ் மெல்ட்ஸ் அட் லோயர் டெம்பரேச்சர் டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால அதே நார்மல் டெம்பரேச்சர்லயே அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகுது, சீக்கிரமா மெல்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ice melts at a lower temperature due to increase in pressure. When the wire has passed, water above the wire freezes again. So wire pass ஆகும்போது திரும்ப என்ன சொல்றாங்க, அங்க மேல இருக்கக்கூடிய லிக்யூடு, ஐ மீன் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஐஸ் ஸ்லாப் இருக்கு. அதுல ஒரு வயரை கனெக்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து 5 கிலோ 2 பக்கமும் வெயிட் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வயர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால நார்மல் டெம்பரேச்சர்லயே அது மெல்ட் ஆகி லோயர் டெம்பரேச்சர்ல அது மெல்ட் ஆகி கீழே வரும். ஸோ ஒயர் கீழே வந்த உடனே மேலே தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா அங்கவே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. திரும்ப என்ன ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு ஐஸ் ஸ்லாப்குள்ளார ஓட்டை போட்டு நான் கம்பியை விடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி வச்சு என்னால என்ன பண்ண முடியும், நடுவுல கொண்டுட்டு வந்துட முடியும் இல்லையா? சரி. ஐஸ் மெல்ட்ஸ் அட் லோயர் டெம்பரேச்சர் டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் வென் த வயர் ஹேஸ் பாஸ்டு வாட்டர் அபோவ் த வயர். வயருக்கு மேல இருக்கக்கூடிய வாட்டர் திரும்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். thus the wire passes through the slab and the slab does not split. ஸோ அப்போ ஸ்லாப் கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா பிரியாது. அந்த ஒயர் கீழே வந்துட்டே இருந்துச்சுன்னா கட் ஆகி தனித்தனியா பிரிஞ்சிடுமானா கண்டிப்பா பிரியாது. ஏன்னா மேல மறுபடியும் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா, வாட்டர் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திஸ் phenomenon ஆஃப் ரீஃப்ரீசிங் இஸ் கால்டு ரெஜிலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஐஸை மெல்ட் பண்ணி அதுக்குள்ளார மேல இருக்கக்கூடிய லிக்யூட் திரும்ப ஃப்ரீஸ் ஆகி எனக்கு ஒரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் மட்டும் பண்ணதுக்கு யூஸ் ஆச்சு. ப்ரெஷர் கொடுத்து ஃப்ரீஸ் ஆகி இருந்த ஒரு சப்ஸ்டன்ஸை மெல்ட் பண்ணி திரும்ப அதை ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு அலோ பண்ணா ரீஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ், இந்த ஃபினாமினனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெஜிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஃபினாமினனுக்கு பேரு ஃபினாமினன் ஆஃப் ரீஃப்ரீசிங். ஃப்ரீஸ் திரும்ப ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபினாமினனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெஜிலேஷன். ஃபைன். ஸ்கேட்டிங் இஸ் பாசிபிள் ஆன் ஸ்னோ டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் அண்டர் த ஸ்கேட்ஸ். ஸோ ஸ்கேட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம வெயிட் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்ததுனால அந்த ஸ்கேட்டிங் போர்டுக்கு கீழே மட்டும் என்ன ஆகுனா வாட்டர் ஃபார்ம் ஆகும். அதனால தான் எனக்கு ஸ்கேட்டிங்கே ஸ்னோல பாசிபிள்னு சொல்றாங்க. வாட்டர் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் இட் ஆக்ட் ஆஸ் எ லூப்ரிகன்ட். ஸோ நான் எந்த ஒரு ஐஸ் மேல ஸ்கேட்டிங் போர்டை வச்சு நான் நிக்க ஆரம்பிக்கிறனோ உடனேவே அதுக்கு கீழே ப்ரெஷர் அதிகமாகி அந்த இடத்துல இருக்கிற ஐஸ் மட்டும் என்ன ஆகுனா லிக்விட் ஆகும். அதனால அது ஒரு லூப்ரிகன்ட் ஆக்ட் ஆகி வழவழப்பா
வழுக்கிட்டு போகும். அது அதே அப்படியே அதே ஃபோர்ஸ்ல நான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா மூவ் ஆக முடியும். ஓகேவா? அப்படிதான் ஸ்கேட்டிங்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். Just a minute. Okay, I think one person is in live, right? Watching in live. Thank you. After the whole of ice gets converted into water. So எல்லா ஐஸும் என்னவா மாறுது? வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சுனா. And as we continue further heating. இது இதனுடைய கண்டினியூட்டி தானா? It acts as a lubricant. Okay. After the whole of ice gets converted into water, and as we continue to further heating, we shall see that temperature begins to rise. So first ice எல்லாமே என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆகி வாட்டரா லிக்விடா மாறும். அது வரைக்கும் டெம்பரேச்சர்ல எந்த ஒரு ரைஸும் இருக்காது. சரியா? ஏன்னா நான் கொடுக்கிற ஹீட் எல்லாத்தையுமே அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா ஐஸா இருக்கிறத லிக்விடா மாத்துறதுக்கு, சாலிடா இருக்கிறத லிக்விடா மாத்துற இந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, சேஞ்சிங் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட், இதுக்கு மட்டுமே நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. பட் கம்ப்ளீட்லி எனக்கு ஆல் த ஐஸ், த ஹோல் ஐஸ் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு வாட்டர். ஒட்டுமொத்தமா எல்லா ஐஸுமே வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ஹீட் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா டெம்பரேச்சர் என்ன ஆரம்பிக்கும்? பிகின்ஸ் டு ரைஸ், கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. த டெம்பரேச்சர் கீப்ஸ் ஆன் ரைசிங் டில் இட் ரீச்சஸ் நியர்லி 100 டிகிரி செல்சியஸ். ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும், ஐஸை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிற வரைக்கும் அது கீப் ஆன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே என்ன ஆகாதுன்னா ரைஸ் ஆகாது. ஏன்? வென் இட் அகெயின் பிகம்ஸ் ஸ்டெடி. ஸோ அதுக்கப்புறம் 100 டிகிரி செல்சியஸ்ல அது என்ன ஆயிடுது? ஸ்டெடி ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸ்டெடி மீன்ஸ் இட் ஓன்ட் சேஞ்சஸ் ஃப்ரீக்வென்ட்லி. The heat supplied is now being utilized to change water from liquid state to vapor or gaseous state. ஸோ இப்போ என்ன நடக்குது? லிக்யூடு தான், ஐ மீன் சாலிட் தான் கம்ப்ளீட்டா லிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் அது மாத்திக்கிட்டு என்ன பண்ணணும்? டெம்பரேச்சர் தானே அதிகமாக்கணும். 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாகும். அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும்னா 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ண உடனே அந்த வாட்டர் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணதை விட்டுட்டு லிக்யூட்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு, லிக்யூட்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த ஹீட்டை யூஸ் பண்ணிக்குது. ஓகேவா? இட் யூட்டிலைஸ்டு, ஐ மீன் த ஹீட் சப்ளைடு இஸ் பீயிங் யூட்டிலைஸ்டு to change water from liquid state to vapor phase. Okay, the change of state from liquid to vapor or gas is called. So இந்த மாதிரி லிக்யூட்ல இருந்து வேப்பரா மாத்தக்கூடிய இந்த சேஞ்ச் நம்ம என்ன சொல்லணும்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அப்சர்வ்டு தட் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் until the entire amount of liquid is converted into vapor. ஸோ நான் எடுத்துக்கிட்ட எல்லா லிக்யூடும் வேப்பரா மாறுற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா 100 டிகிரி தான் இருக்கும். அதுக்கு மேல ரைஸ் ஆகாது. That is, both the liquid and vapor states of the substances coexist in thermal equilibrium. So எனக்கு லிக்யூடுக்கும் வேப்பருக்கும் நடுவுல என்ன ஏற்படணும்னா ஒரு தர்மல் ஈக்குலிபிரியம் ஏற்படணும். ஓப்பன் வெசல்ல இது நடக்காது. க்ளோஸ்டு வெசலா இருந்துச்சுன்னா மேல போகக்கூடிய வேப்பர் ஒரு கட்டத்துல கண்டென்சேஷன் ஆகி, அதாவது கூல் ஆகி திரும்ப லிக்விடா வரும். இந்த மாதிரி எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்பதான் அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம்? தர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? During the change of state from liquid to vapor, the temperature at which the liquid and the vapor state of the substance coexist is called. So எந்த ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல லிக்விடும் வேப்பரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகுதோ, ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அந்த டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்லணும்னா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Let us do the following activity to understand the process of boiling of water. So water எப்படி பாயில் பண்றது, பாயிலிங் பாயிண்ட்னா என்னன்றதை இந்த ஆக்டிவிட்டி மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. டேக் ஏ ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க், ஒரு ஆர்பி ஃபிளாஸ்க் எடுத்துக்க சொல்றாங்க. கீழே ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாஸ்க். ஓகே, மோர் தென் ஹாஃப் ஃபில்டு வாட்டர். ஸோ அதுல பாதி கிட்ட என்ன பண்ண சொல்றாங்க? தண்ணி பிடிக்க சொல்றாங்க. கீப் இட் ஓவர் எ பர்னர் அண்ட் ஃபிக்ஸ் இட். ஸோ ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமா? ஓகே, ஓகே, ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட்ல பர்னரை வச்சு, பன்சன் பர்னர் ஆர் புன்சன் பர்னர் வச்சு நான் என்ன பண்றேன்? ஹீட் பண்றேன். ஓகே, இத ஸ்டாண்ட் வச்சு பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா விழுந்துடும்ல. சரி, எவ்வளோ கேவலமா ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு இருக்கேன். வேணாம், இந்த டயக்ராமே வேணாம். நீங்க ஜஸ்ட் கான்செப்ட்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆர்பி ஃபிளாஸ்க் இருக்கு, ரவுண்டு பாட்டம் ஃபிளாஸ்க். அதுல பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை பர்னர் வச்சு என்ன பண்றேன்னா ஹீட் பண்ண. கீப் இட் ஓவர் ஏ பர்னர், பர்னருக்கு மேல வைக்கிறேன். ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் எ தெர்மாமீட்டர். ஸோ அது கூட தெர்மாமீட்டரும் கனெக்ட் பண்றேன். எவ்வளவு தூரம் ஹீட் பண்ண போறேன்றதுக்காக. அண்ட் ஸ்டீம் அவுட்லெட். ஓகே, வாட்டர் வேப்பர் வரும் இல்லையா, அதெல்லாம் வெளியில வர மாதிரி ஸ்டீம் அவுட்லெட் ஒன்று வச்சுட்டேன். த்ரூ த கார்க் ஆஃப் த ஃபிளாஸ்க். ஸோ ஒரு 2 ஹோல்டு ரப்பர் கார்க் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஹோல்ல தெர்மாமீட்டரையும் இன்னொரு ஹோல்ல ஸ்டீம் அவுட்லெட்காகவும் யூஸ் பண்றேன். ஃபிகர் 10.11. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஃபிளாஸ்க் என்னது அப்படின்னா ஆர்பி ஃபிளாஸ்க், ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க். ஓகேவா? இதுக்கு கீழே பர்னரை வச்சு என்ன பண்றேன், ஹீட் பண்றேன். இங்க ஃபயர் வருது. ஓகே, இந்த பாதி தான் வாட்டர் இருக்கு. இந்த வாட்டர் ஸ்டீமா மாறும். தெர்மாமீட்டர் மூலமா எவ்வளவு டெம்பரேச்சர்ன்றதை மெஷர் பண்ண முடியும், மெர்க்குரி தெர்மாமீட்டர். இங்க என்ன ஆகுதுன்னா இந்த வேப்பர்லாம் வெளியில வரதுக்காக ஸ்டீம் அவுட்லெட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? ஸ்டீம் அவுட்லெட். ஓகேவா? இன்லெட்லாம் வைக்கல. வாட்டர் உள்ளார வரப்போறது இல்ல. இருக்கிற வாட்டர் தான் வெளியில போக போகுது, ஸ்டீமா மாறி, வேப்பரா மாறி. ஓகே. So as water gets heated in the flask, note first that the air which was dissolved in water will come out as small bubbles. ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, அந்த வாட்டர் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த ஹீட்ல டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய ஏர் இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாமும் டிசால்வ் ஆயிருக்கும் கண்டிப்பா. அந்த டிசால்வ்டு ஏர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா பபிள்ஸா, சின்ன சின்ன பபிள்ஸா வெளியில வர ஆரம்பிக்கும். அதை உங்களால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. லேட்டர் bubbles of steam will form at the bottom, but they rise to the cooler வாட்டர் நியர் த டாப். ஸோ என்ன சொல்றாங்கன்னா மேல இருக்கக்கூடிய தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும், கீழே தான் அந்த பாத்திரம் சூடாக போகுது, அந்த வெசல் சூடாக போகுது, ஆர்பி ஃபிளாஸ்க். ஸோ கீழே சூடாக ஆரம்பிச்சோடனே அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம், பபிள்ஸா வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாட்டரே என்ன ஆகுதுன்னா ஸ்டீமா மாறி பபுளா வெளியில வருதுன்னு சொல்றாங்க. அப்படி பபுளா வெளியில வரும்போது மேல இருக்கிற வாட்டர் கூலா இருக்கும், அது கீழே போக ஆரம்பிக்கும். இது மேல வரும்போது அது கீழே போகும். இப்படிதான் சைக்கிள் ஆகும். சரியா? தே கண்டென்ஸ் அண்ட் டிஸப்பியர். ஸோ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கீழே இருக்கு, அதாவது ஆர்பி ஃபிளாஸ்க்ல கீழே இருக்கிற வாட்டர்லாம் ஸ்டீமா மாறி பபுளா, அதாவது ஒரு பபுள்ஸா என்ன பண்ணும்னா மேல் நோக்கி போகும். ஆனா வாட்டர் இது வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கிற வாட்டர்லாம் எப்படி இருக்கும், கோல்டர் ரீஜன். இந்த இடம் கோல்டா தான் இருக்கும். இந்த இடம் தான் அடுப்பு ஃபர்னஸ் வச்சிருக்கிறதுனால, பர்னர் வச்சிருக்கிறதுனால இந்த இடம் தான் ஹீட்டா இருக்கும், ஹாட்டர். சரியில்ல, ஹாட்னு வச்சுக்கலாம். இது ஹாட் ரீஜன், இது கோல்டு ரீஜன். ஸோ ஹாட் ரீஜன்ல இருந்து வாட்டர்லாம் என்ன ஆகும்னா ஸ்டீமா மாறி பபிள்ஸா மேல போகும். ஆனா டாப் போர்ஷன்ல என்ன இருக்கும், கோல்டு ரீஜன் இருக்கும். அப்ப அது என்ன ஆகும்னா மறுபடியும் கண்டென்ஸ் ஆயிடும். கண்டென்ஸ்னா கேஸ் திரும்ப லிக்விடா மாறிடும். ஸோ இந்த மாதிரி கண்டென்சேஷன் ஆகி திரும்ப அது டிஸப்பியர் ஆயிடும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது. ஐ வில் ரீட் அகைன். ஓகே. Later bubbles of steam will form at the bottom. So bottomல steam form ஆக ஆரம்பிக்குது. But as they rise to the cooler water near the top, டாப்க்கு மேல வரும்போது வாட்டர் கூலா இருக்கும், அதுக்கு நேரா வரும்போது they condense, அது மறுபடியும் கண்டென்ஸ் ஆயிடுது and disappear, மறைஞ்சிடுது. Finally, as the temperature of the entire mass of the water reaches 100 degrees Celsius, எப்போ அந்த வாட்டருடைய என்டையர் டெம்பரேச்சரும் 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணுதோ, bubbles of steam reach the surface and boiling is said to occur. ஸோ அந்த பபிள்ஸ்லாம் என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் நோக்கி வந்துடும். சர்ஃபேஸ்லயே கொதிக்கிறத நம்மளால கண்ணால பார்க்க முடியும். அப்பதான் நம்ம என்ன சொல்லணும், பாயிலிங், அது கொதிக்குது அப்படின்னே சொல்லுவோம் இல்லையா, நீர் கொதிக்குதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். The steam in the flask may not be visible, but as it comes out of the flask. கண்டிப்பா இதுல இருக்கிற ஸ்டீம், இங்க இருக்கிற நீர் ஆவி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீம் என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது கண்டிப்பா இந்த அவுட்லெட் வழியா வெளியில வரும். It comes out of the flask. It condenses as tiny droplets of water. So கண்டிப்பா இந்த இடத்துல என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகி சின்ன சின்ன வாட்டர் டிராப்லெட்டா மாறும், நீர் குமிழிகளா மாறும்னு சொல்றாங்க. கிவிங் எ ஃபாகி அப்பியரன்ஸ். இந்த இடத்துல என்ன ஆகும்னா வெள்ளை கலர்ல அப்படியே ஒரு ஃபாக் மாதிரி இருக்கும், புகை மண்டலமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே புரிஞ்சுச்சா? ஓகே. So if now the steam outlet is closed for a few seconds. So இப்போ இந்த steam outlet என்ன பண்ணனும்னா கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிருக்கோம். To increase the pressure in the flask. அப்ப வெளியில அவுட்லெட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லனா அப்ப flask குள்ளாரே என்ன ஆக ஆரம்பிச்சிரும், பிரஷர் அதிகமா இருக்க ஆரம்பிச்சிரும். You will notice that boiling stops. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா பாயில் ஸ்டாப் ஆயிடும்னு சொல்றாங்க. ஏன் பாயில் ஸ்டாப் ஆகணும்? ஏனா வேப்பர் ஆனதுலாம் மேல அவுட்டர் டாப் ரீஜன்ல கண்டென்ஸ் ஆகி திரும்ப லிக்விட் ஆகணும், லிக்விட்லாம் எவாபரேட் ஆகணும். More heat would be required to rise the temperature depending on the increase in pressure. Pressure அதிகமானதால அந்த பிரஷருக்கு ஈக்குவலா பாயில் ஆகணும்னா அப்ப எனக்கு இன்னும் அதிகமான டெம்பரேச்சர் தேவைப்படும். Before boiling begins again. So boil
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிரஷர் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாயிடுச்சு. அதனால இந்த லிக்விட் திரும்ப பாயில் ஆகணும்னா இதுக்கு இன்னும் டெம்பரேச்சர் அதிகமா தேவைப்படும். thus பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பிரஷர். அப்ப இது மூலமா என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எப்பெல்லாம் பிரஷர் அதிகமாகுதோ, ஒரு லிக்விடுக்கு பிரஷர் அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட்டும் கண்டிப்பா என்ன ஆகும்? அதிகமாகும். இட் டேக்ஸ் மோர் டைம் டு பாயில். அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தா தான் அது பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஃபைன். நவ் லெட் அஸ் நவ் ரிமூவ் த பர்னர். ஸோ இப்போ பர்னரை வெளியில எடுத்துடுறாங்க. அலோ வாட்டர் டு கூல் அட் 80 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணணும்னா 80 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்றதுக்கு அலோ பண்றோம். வேப்பர்லாம் கூல் ஆக ஆரம்பிக்கும். ரிமூவ் த தெர்மாமீட்டர் அண்ட் ஸ்டீம் அவுட்லெட். ஸோ ஸ்டீம் அவுட்லெட்ல வெளியில எடுத்துட்டோம், தெர்மாமீட்டரும் வெளியில எடுத்துட்டோம். க்ளோஸ் த ஃபிளாஸ்க் வித் ஏர் டைட். ஸோ அந்த ஃபிளாஸ்க் என்ன பண்ணணும்னா காத்து உள்ளார போகாத அளவுக்கு ஏர் டைட்டு கார்க்கை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? கீப் த ஃபிளாஸ்க் டர்ன்டு அப்சைட் டவுன் ஆன் த ஸ்டாண்ட். ஸோ அந்த ஸ்டாண்ட்லேயே என்ன பண்ண சொல்றாங்கன்னா தலைக்கீழ கவுத்து வைக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்சைட் டவுன் அப்படின்னா தலைக்கீழ வைக்கிறது. போர் ஐஸ் கோல்டு வாட்டர் ஆன் த ஃபிளாஸ்க். இப்போ அது மேல என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஐஸ் கோல்டு வாட்டரை, ஐஸ் கட்டி இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி, அதை அந்த ஃபிளாஸ்க் மேல ஊத்த சொல்றாங்க. வாட்டர் வேப்பர்ஸ் ஆன் த ஃபிளாஸ்க் கண்டென்ஸ் ரெடியூசிங் த பிரஷர் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் இன்சைட் த ஃபிளாஸ்க். ஸோ மேல நான் ஃபிளாஸ்க் மேல ஊத்துறதுனால எனக்கு உள்ளார இருக்கக்கூடிய வேப்பர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ஸ் ஆகி லிக்விடா மாற ஆரம்பிக்கும். அப்ப வேப்பர் பிரஷர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபிளாஸ்க் உள்ளார வாட்டர் பிகின்ஸ் டு பாயில் அகைன். இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கணும்? வாட்டர் திரும்ப கொதிக்க ஆரம்பிக்கும். நவ் அட் ஏ லோயர் டெம்பரேச்சர். thus boiling point decreases with decrease in pressure. அப்ப இது மூலமா என்ன தெரியுது? நான் பாயில் பண்ணலனாலும் லோயர் டெம்பரேச்சர்லயே பாயில் ஆகுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் பிரஷர். பிரஷர் கம்மியா இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ பிரஷர் கம்மியா இருந்தா பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். பிரஷர் அதிகமா இருந்தா பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்டுக்கு பிரஷர் என்ன ப்ரொபோஷனல்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். தெளிவா இருக்கீங்களா? ஓகே. This explains why cooking is difficult on hills. So இது நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா மலை பிரதேசங்கள்ல ஏன் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அங்க பிரஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ இட் டேக்ஸ் மோர் டைம் டு ஹீட். அல்லது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகுது. ஆமாவா? அட் ஹை ஆல்டிடியூட்ஸ் அட்மாஸ்பரிக் பிரஷர் இஸ் லோயர். ஸோ அட்மாஸ்பரிக் பிரஷர் எப்படி இருக்கும்? ஆல்டிடியூட்ஸ்ல கம்மியா இருக்கும். ரெடியூசிங் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு தட் அட் சி லெவல். ஸோ சி லெவலை கம்பேர் பண்ணும்போது ஹில்ஸ்ல ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆயிடும்னா ரெடியூஸ் ஆயிடும், குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் பாயிலிங் பாயிண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு இன்சைட் ஏ பிரஷர் குக்கர் பை இன்க்ரீசிங் த பிரஷர். ஆனா பிரஷர் குக்கருக்குள்ளார வெளியில இருக்கிற பிரஷரை விட உள்ளார இன்க்ரீசிங் த பிரஷர். பிரஷர் ஆயிடும் ரொம்ப அதிகமாயிடும் இல்லையா? Boiling point is increased inside a pressure cooker by increasing the pressure. Hence cooking is faster. அப்ப cooking ஆகும் ரொம்ப வேகமா நடக்கும். The boiling point of substance at standard atmospheric pressure is called its normal boiling point. So standard atmospheric pressureல எவ்வளோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு அதை நம்ம என்ன சொல்லணும்னா நார்மல் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். Okay. However, all substances do not pass through the 3 states. So எல்லா சப்ஸ்டன்ஸ்மே இந்த 3 ஸ்டேட்லயுமே பாஸ் ஆகுமா? சாலிடா, லிக்விடா, கேஸா இருக்குமா? Solid, liquid, gas. There are certain substances which normally pass from solid to the vapor state directly and vice versa. சில சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா சாலிட்ல இருந்து லிக்விட் ஆகாம டைரக்டாவே என்ன ஆயிடும்னா கேஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. They change from solid state to vapor phase without passing through a liquid. லிக்விடா மாறாமலே சாலிட் டைரக்டா கேஸா மாறினா இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா சப்ளிமேஷன் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க 8வதுலயே 9வதுலயே படிச்சிட்டீங்க, எனக்கும் தெரியும். இருந்தாலும் இங்க கொடுத்து வச்சிருக்கானுங்கிறதுனால நான் படிச்சு சொல்றேன். And the substance is said to be sublime. ஸோ எப்போலாம் ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட்ல இருந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகாம டைரக்டா கேஸா கன்வெர்ட் ஆகுறதோ இந்த ப்ராசஸ் பேர் என்னதுன்னா சப்ளிமேஷன். அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா சப்ளைம் அப்படின்னு சொல்லணும். த சப்ஸ்டன்ஸ் இஸ் சேட் டு பி சப்ளைம். ட்ரை ஐஸ், கார்பன் டை ஆக்சைடை சாலிடா வச்சிருந்தா அதுக்கு பேரு ட்ரை ஐஸ். ட்ரை ஐஸ் சப்ளைம். ஸோ ஆல்சோ அயோடினும் என்னதுன்னா சப்ளைம் ஆகும்னு சொல்றாங்க. டூரிங் த சப்ளிமேஷன் ப்ராசஸ் போத் த சாலிட் வேப்பர் ஸ்டேட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கோஎக்ஸிஸ்ட் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம். ஸோ முன்னாடி எப்படி இது வரைக்கும் லிக்விடு கேஸுக்கு நடுவில் சாலிடுக்கும் லிக்விடுக்கும் நடுவில் ஈக்விலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆச்சோ மெல்டிங்ல
பாய்லிங்ல. அதே மாதிரி இப்போ சாலிட்ல இருந்து கேஸா மாறும்போது அப்பவும் சப்ஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது வேப்பர் ஃபேஸ்க்கும் சாலிட் ஃபேஸ்க்கும் நடுவுல ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் சாரி தெர்மல் ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எது எக்ஸிஸ்ட் ஆகும்? தெர்மல் ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் லேட்டன்ட் ஹீட். ஓகே. Fine. I think no one is in live and எந்த ஒரு கமெண்ட்டும் இல்ல. ஸோ இது வித்தியாசமா இருக்கு. ஓகே. minutes முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். In section 10.8, we have learnt that certain amount of heat energy is transferred between a substance and its surroundings. So 10.8லே நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா certain amount of heat energy is transferred between a substance and its surroundings. ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் அதனுடைய சரௌண்டிங்ஸ்க்கும் நடுவுல ஹீட் எனர்ஜி கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். when it undergoes changes of state. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ஹீட் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும். The amount of heat per unit mass transferred during the change of state of the substance is called latent heat of the substance for this process. So ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதோ, நான் அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கணும்னா பர் யூனிட் மாஸ், ஒரு யூனிட் மாஸுக்கு எடுத்துக்கிட்டு 1 கிலோகிராமோ 1 கிராமோ ஒரு யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டு அந்த யூனிட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுதோ, எவ்வளோ ஹீட் எனர்ஜியை எடுத்துக்குதோ, இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஹீட் இஸ் ஆடட் டு a given quantity of ice at minus 10 degrees Celsius, the temperature of ice increases until it reaches its melting point 0 degrees Celsius. So temperature எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும்னா 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது? ரைஸ் ஆகாது. ஏன்னா ஐஸ்ல என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? லிக்விடா மாற ஆரம்பிச்சிடும், வாட்டரா மாற ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனுடைய கன்வர்ஷனுக்காக அந்த டெம்பரேச்சரை ஹீட் யூஸ் பண்ணிக்கும். At this temperature, the addition of more heat does not increase the temperature. So என்ன சொல்றாங்க? 0 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும், -10ல இருந்து 0 டிகிரி வர வரைக்கும் லேட்டன்ட் ஹீட்னு சொல்றோம். அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு சாலிட்ல இருந்து 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுது. அப்ப ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது. ஒரு ஸ்டேட் என்ன ஆகாதுன்னா சாலிட் ஸ்டேட் இருந்து லிக்விட் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது. பட் அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும். டெம்பரேச்சர் ஏன் ரைஸ் பண்ணுது? 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணதுக்காக. 0 டிகிரி செல்சியஸ் நார்மல் மெல்டிங் பாயிண்ட். இந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சுனா இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கணும்? அந்த சாலிட் லிக்விடா மாற ஆரம்பிக்கும். At this temperature, the addition of more heat does not increase the temperature. இதுக்கப்புறம் நான் ஹீட் பண்ணனா அங்க டெம்பரேச்சர் அதிகமாகாது, பட் causes to ice to melt. ஆனா என்ன நடக்கும்? causes the ice to melt. ஐஸ்லாம் உருக ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க. -10ல இருக்கும்போது நான் ஹீட் பண்றேன். அப்ப ஐஸ் உருக வேண்டியதானே? உருகல. டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமாகுது. அது ஐஸாவே தான் இருக்கு. ஆனா டெம்பரேச்சர் அதிகமாகி அது என்ன ஆகுது? 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுது. 0 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஹீட் கொடுத்தனா அப்போ அது என்ன ஆகாதுன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாது. சாலிடா இருக்கிற ஐஸ் லிக்விடா மாறும்னு சொல்றாங்க. மெல்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆர் சேஞ்சஸ் இன் ஸ்டேட்ஸ். ஒன்ஸ் த என்டையர் ஐஸ் மெல்ட்ஸ் ஆடிங் மோர் ஹீட். ஸோ என்டையரா நான் எடுத்துக்கிட்ட எல்லா ஐஸும் மெல்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு டெம்பரேச்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இது ஞாபகம் இருக்கணும், ஏற்கனவே சொன்னதுதான். ஆடிங் மோர் ஹீட் வில் காஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் டு ரைஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஐஸ் என்டையரா மெல்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நான் ஹீட் கொடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும்னா வாட்டருடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். எ சிமிலர் சிச்சுவேஷன் அக்கர்ஸ் டூரிங் லிக்விட் கேஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ லிக்விட் கேஸுக்கு நடுவில் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல எப்படி நடந்துச்சோ அதே தான். டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்து எவ்வளோ தூரத்துக்கு வரும்னா 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணும் at the boiling point. Adding more heat to boiling water causes vaporization. So boiling point 100 டிகிரி வர வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமும் நான் ஹீட் கொடுத்தா என்ன ஆகும்னா வாட்டர்லாம் கேஸா வேப்பரா மாறிடும். அப்ப வேப்பரைசேஷன் சொல்லுவேன். வித்தவுட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, -10 டிகிரி செல்சியஸ் இருக்கு. நான் ஹீட்டை கொடுக்குறேன். Q அப்படின்றது ஹீட்டோடைய சிம்பிள். Qன்றது என்னது? ஹீட்டோடைய சிம்பிள். நான் ஹீட்டை கொடுக்கும்போது அது என்ன ஆகுனா 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் என்ன ஆகுது? அதிகமாகுது.
ஓகேவா? ஆனா ஸ்டேட் சேஞ்ச் ஆகல. அதே ஸ்டேட்ல தான் இருக்கு. சாலிட்ல இருந்த ஐஸ் சாலிடா தான் இருக்கு. சாலிட்ல இருந்து சாலிடா தான் இருக்கு. ஓகேவா? இதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணேன்னா, ஹீட்ட குடுக்குறேன். அப்படின்னா, அது என்னாக ஆரம்பிச்சுடும்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா சாலிட்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சுடும் அப்படின்னா, மெல்ட் ஆகி லிக்விடா மாற ஆரம்பிக்கும். மெல்டிங் அக்கர்ஸ். ஓகேவா? ஸோ, இது எவ்வளோ தூரத்துக்கு நடக்கும்? எவ்வளோ ஹீட் பண்ணா சார் நடக்கும்னா, கம்ப்ளீட்டா நான் எடுத்துக்கிட்ட எல்லா ஐஸும், சாலிடா இருக்கிற ஐஸும் மெல்ட் ஆகி லிக்விடா மாறுற வரைக்கும், எனக்கு டெம்பரேச்சர்ல கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது. லிக்விடா மட்டும் தான் மாறும்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ லிக்விட் வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு 25 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. எனக்கு கம்ப்ளீட்டாவே லிக்விட் வந்துருச்சு. சரி. இந்த டெம்பரேச்சருக்கும் அதிகமா நான் ஹீட் பண்ணா, இப்போ நான் ஹீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணா என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் அதிகமாகும். ஆனா, அது லிக்விடாவே தான் இருக்கும். எது வரைக்கும் லிக்விடா இருக்கும்னா, 100 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும், டெம்பரேச்சர் மட்டும் அதிகமாயிட்டே இருக்கும். நான் குடுக்குற ஹீட் எல்லாம் அது அப்சர்வ் பண்ணிட்டு டெம்பரேச்சர அதிகமாக்கும். ஆனா, எதுவுமே ஆகாது. லிக்விடாவே இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ்க்கு அதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து ஹீட் குடுத்தேன்னா, அப்போ என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. அதே 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஆனா, லிக்விடா இருந்தது, இப்ப என்னவா மாறிட்டு இருக்கும் அப்டின்னா, வேப்பரா மாற ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு வேப்பரைசேஷன் சொல்றாங்க. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகவே ஆகாது. கம்ப்ளீட்டா லிக்விட் எல்லாம் வேப்பரா மாறும். ஹீட் பண்ண பண்ண. ஓகேவா? இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஃபைன். So table 10.5 temperature of the change of state of and latent heat for various substances. So latent heat குடுத்திருக்காங்க. எத்தனாலுக்கு எவ்வளோ latent heat அப்படின்னு சொல்லிட்டு L இங்க இருக்கு இல்லையா? ஓகே. இது என்னது? latent heat கான்ஸ்டன்ட் வால்யூம்ல என்ன? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல எவ்வளோ? இந்த மாதிரி குடுத்திருக்காங்க இல்லையா? கான்ஸ்டன்ட் பிரஷர்லயா? சரி. ஸோ latent heat டேபிள்ல குடுத்திருக்காங்க. வாட்டருக்கு எவ்வளோ? 3.33. ம். இருக்கிறதுலயே யாருக்கு அதிகம்? கோல்டுக்கு தான் அதிகம். 0.645. இல்ல, வாட்டருக்கு அதிகம். அதுக்கு அடுத்தது கோல்டு. ஓகே தான். எத்தனால். ஓகே. சரி. வாட்டர், எத்தனால், கோல்டு. போதுமா? ஓகே. ஸோ இந்த லேட்டன் ஹீட்ல கொஞ்சம் லேட்டன் ஹீட் என்னாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். The heat recorded during a change of state depends upon the heat of transformation and the mass of the substance undergo change of state. So எவ்வளோ சப்ஸ்டன்ஸ், அதாவது சப்ஸ்டன்ஸ் உடைய எவ்வளோ மாஸ் எனக்கு சேஞ்ச் ஆக போகுது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் சேஞ்ச் ஆக போகுது, அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரெண்டாவது ஹீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஹீட் ரெக்யூர்டு டு டூரிங் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். Fine. So thus, if mass m of a substance undergoes a change from one state to other, so ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, லிக்விட்ல இருந்து கேஸ்க்கோ அல்லது சாலிட்ல இருந்து லிக்விடுக்கோ m மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்க போகுது. Then the quantity of heat required is given by Q is equal to m into L. So L என்றது என்னன்னா latent heat, கேபிட்டல் L என்றது latent heat. Q is equal to m into L. ஏன்னா Q proportional to m. இதை ஈக்குவேட் பண்றதுக்காக தான் Q is equal to L into M ன்னு சொன்னாங்க. L என்னது latent heat, where L is equal to Q by M, where L is known as the latent heat and is characteristics of the substance. ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு latent heat இருக்கும். அது என்னாகாது, மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு latent heat இருக்கும். Its SI unit is joule kilogram inverse. So இதனுடைய SI unit என்ன அப்படின்னா joule kilogram inverse ன்னு சொல்றாங்க. The value of L also depends on the pressure. So L உடைய வேல்யூ, அதாவது latent heat உடைய வேல்யூ எதையும் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா பிரஷரையும் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. Fine. The value of L depends on the pressure. Its value is usually quoted at standard atmospheric pressure. So L உடைய வேல்யூவை நம்ம யூசுவலா எதுல எழுதுவோம்னா ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல மென்ஷன் பண்ணிப்போம். The latent heat for a solid liquid state change is called latent heat of fusion. So solidல இருந்து லிக்விடா மாறக்கூடிய இந்த latent heat நம்ம என்ன சொல்றோம்னா latent heat of fusion அப்படின்னு சொல்றோம். மெல்டிங்ன்றதுக்கு பதிலா ஃபியூஷன் சொல்றோம், LF. And that for the liquid to gas state is called, லிக்விட்ல இருக்கிறது கேஸா மாறினா இதை நம்ம என்ன சொல்றோம்னா latent heat of vaporization சொல்றோம், LV.
அப்ப எல்எஃப்யும் எல்வியும் தான் அங்க கொடுத்திருந்தாங்க. These are often referred to as the heat of fusion and the heat of vaporization. ஓகே, நான் வால்யூம்னு சொன்னேன், லேட்டன் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் டேபிள் சொல்லும் போது. ஸோ இட்ஸ் மை பேட், சாரி. லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை எல்வின்னு கொடுக்குறாங்க, லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷனை எல்எஃப்னு கொடுக்குறாங்க. A plot of temperature versus heat for a quantity of water is shown in figure 10.12. So 10.12 என்ன கொடுத்துறாங்கன்னா டெம்பரேச்சருக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்போ இருக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. The latent heat of some substances and their freezing and boiling points are given in table 10.5. ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம், மேலே கொடுத்துருந்தது தான் இல்லையா? சரி, ஸோ இங்கே கிராஃப் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் வெர்சஸ் ஹீட். டெம்பரேச்சர் ஒய் ஆக்சிஸ்லையும் ஹீட் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துட்டு ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இதெல்லாம் எப்படி இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் சேஞ்ச் பாருங்க, சாலிட் ஐஸா இருக்கிறது மெல்ட் ஆகி லிக்யூடா மாறுது. லிக்யூட்ல இருக்கிற வாட்டர் என்ன ஆகுதுன்னா எவாப்ரேட் ஆகி கேஸா மாறுது. ஸோ இது எந்த இடத்துல நடக்குதுன்றது 100 டிகிரி செல்சியஸ்ல 0 டிகிரி செல்சியஸ்ல டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹீட் ஆஃப் ஹீட்டுக்கு எவ்வளோன்றதையும் இங்க கொடுத்துருக்காங்க. பட் ரீடிங்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? சரி, ஸோ டேபிள் 10.5 பார்த்தாச்சு. ஜஸ்ட் மினிட், 30 மினிட்ஸ் கெட்ஸ் ஓவர். சரி, ஐ திங்க் நம்ம இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாமா? கொஸ்டின் ஆன்சர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு. சரி, இந்த ஒரு பேராகிராஃபை முடிக்கணும், பட் ஐ டோன்ட் ஹாவ் தட் மச் டைம். ட்ரை டு கம்ப்ளீட் இட் வித்தின் எ ஃபியூ மினிட்ஸ். Note that when heat is added or removed during a change of state. So ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது ஹீட் ஆட் ஆகுது அல்லது ரிமூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. The temperature remains constant. டெம்பரேச்சர் கண்டிப்பா எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். Note in figure 10.12 that slope of the phase. So அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் இருக்கும் ரெண்டு இடத்துல. Lines are not all the same. So slope எப்படி இல்லைன்னா சேமா இல்லைன்னு சொல்றாங்க. Which indicate that specific heat of various states are not equal. So ஒரு ஹீட் ஆஃப் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனும் லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷனும் லேட்டன் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது வேரியஸ் ஸ்டேட்ல வேற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல ஹீட்டும் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெசிபிக் ஹீட் வேல்யூவும் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபார் வாட்டர் த லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் வேப்பரைசேஷன் ஆர் ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.33 into 10⁵ ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ். latent heat of vaporization 22.6 into 10⁵ ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ். ஸோ ரெண்டுமே ஜூல்ல தான் கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே 22.6 கொடுத்துருக்காங்க. வேப்பரைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு respectively. That is 3.33 into 10⁵ joule of heat is needed to melt 1 kilogram of ice. 1 kilogram ஐஸ் மெல்ட் பண்ணுறதுக்கு 0 டிகிரி செல்சியஸ்ல மெல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 3.33 into 10⁵ அவ்வளோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஓகேவா? And 22.6 into 10⁵ இவ்வளோ ஜூல் ஆஃப் எனர்ஜி ஹீட் இஸ் நீடட் டு கன்வெர்ட் 1 kilogram ஆஃப் வாட்டர் இன்டு ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ்லேயே 1 kilogram வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை நான் வேப்பரா மாற்றணும்னா எனக்கு எவ்வளோ லேட்டன் ஹீட் தேவைப்படும் அப்படின்னா 22.6 into 10⁵ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படும். ஸோ ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸ் கேரிஸ் 22.6 into 10⁵ ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் மோர் ஹீட் தேன் வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ். உங்களுக்கு புரியுதா? வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறத விட ஸ்டீமா இருக்கும்போது 100 டிகிரி செல்சியஸ்லேயே ஸ்டீம் இருக்கும்போது அதுக்கு லேட்டன் ஹீட் அதிகமா இருக்கும். அது கேரி அவுட் பண்ணிருக்கிற ஹீட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு தான் அது திரும்ப என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகி லிக்விடா மாறும். திஸ் இஸ் வை பர்ன்ஸ் ஃப்ரம் ஸ்டீம் ஆர் யூஸ்வலி மோர் சீரியஸ் தேன் தோஸ் ஃப்ரம் பாய்லிங் வாட்டர். ஒரு பாய்லிங் வாட்டர், அதாவது தண்ணி கொதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் ஏற்படும்ல, அதை விடவும் ஒரு ஸ்டீம் நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமா பர்ன் ஆகும். ஓகேவா? எரிதல் அதிகமா இருக்கும், எரிச்சல் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு என்ன காரணம்ன்றது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்தால்பி அதிகமா இருக்கு, லேட்டன் ஹீட் அதிகமா இருக்கு, அதனால அதிகம்னு சொல்றாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 10.4 ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நீங்க பாருங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 10.5 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆன்சர்ஸை பாருங்க. சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, thank you all.